முன்னாள் முதல்வரும் என்ன ஆட்சி என தெரியவில்லை என அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். குறை சொல்ல முடியாத தேஜே கூட்டணி அரசை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் தொடர்ந்து குறை கூறி வருகின்றனர். ராஜீவ்காந்தி பெயரை சூட்டுவதில் இரட்டிப்பு செய்வதாக மக்கள் மத்தியில் பொய்யான ஆதாரமற்ற குற்றம் சாட்டுவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது. முன்னாள் முதல்வருக்கு என்ன ஆட்சி என தெரியவில்லை. வெயில் காலம் என்பதால் பிதற்றுகிறார். அக்னி ஆரம்பித்துள்ளதால் அவர் வெளியில் வராமல் இருப்பது நல்லது. ராஜீவ்காந்தி பற்றி பேச காங்கிரசிற்கு அருகதை இல்லை. சோனியா காந்தி புதுச்சேரிக்கு வருகை தந்து ராஜீவ்காந்தி பெயரில் காலை சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்தார். காலை சிற்றுண்டி திட்டத்தில் ராஜீவ் பெயரை மாற்றிவிட்டு கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்தார். மறைந்த தலைவர் பெயரை மாற்றம் செய்யக்கூடாது என சட்டசபையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது. நாராயணசாமி அவரது கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரோ இல்லையோ, மு.க.ஸ்டாலின் எஜமான் போன்றும் ஆருக்கு சேவை செய்வது என்பது அவருக்கு இருக்கும். இதுபோன்ற சூழலில் ராஜீவ் பெயரை மறைத்து விட்டதாக கூறும் குறைந்தபட்ச தகுதி கூட நாராயணசாமிக்கு இல்லை. ராஜீவ் பெயரை நாராயணசாமி மாற்றியதால் தான் சோனியா, ராகுல் காந்தி இன்றளவும் அவரை சந்திக்க தவிர்த்து வருகின்றனர். பொய்யான தகவலை நாராயணசாமி அடிக்கடி சொல்கிறார். பேருந்து நிலையத்தில் ராஜீவ் பெயரின் மின்னொலியில் வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. பெயரை மாற்றும் அளவுக்கு ரங்கசாமி அற்ப அரசியல் செய்ய மாட்டார். காங்கிரசின் மறைந்த தலைவர் பெயரை மாற்றம் செய்தது கிடையாது. ஆனால் நாராயணசாமி அல்பத்தனமாக பேசுவதும், தன்னிலை மறைத்து இப்படி பேசுவதும் மலிவு விளம்பர அரசியலை அதிமுக கண்டிக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் சவகர் கேவலமாக ராஜீவ்காந்தி பேசுவதை நீதிமன்றம் கண்டித்திருக்காது. வீர் சவகர் இல்லை, கோழை சவகர் என கேவலப்படுத்தி பேசும் நாராயணசாமி மீது நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும். இல்லாவிட்டால் பாஜகவினர் நாராயணசாமி மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேருந்து நிலையத்தில் புதுச்சேரி நகராட்சி அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறை சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 4 இடங்களில் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. 2000 பேருக்குத்தான் இடம் உள்ளது என்றால் இ-பாஸ் போடுங்கள். புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு புதுச்சேரி இல்லை. குடித்துவிட்டு ஆண்கள் பெண்கள் கும்மாளம் போடுகிறார்கள். இதில் வரும் வருமானம் நமக்கு தேவைதானா? எனவே இதில் துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும். புதுச்சேரி வாசிகளுக்கு இந்த நகரம் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் அறைகளாக மாற்றி வருகிறது. நள்ளிரவு வரை குடி கும்மாளம் பார்க்கிங் இல்லை. மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு நடக்கிறது. இதனை தடுத்து நிறுத்த அரசிடம் எந்த திட்டமும் கொள்கை முடிவும் இல்லை. இதனை தடுத்து நிறுத்தி மக்களை துணைநிலை ஆளுநர் காக்க வேண்டும். திமுக கூட்டணி சாதி மத போன்ற பிளவுபட்ட கூட்டணி. தேஜே கூட்டணி நாட்டுப்பற்றுமிக்க கூட்டணி. ஓடாத வண்டி என கூறி காங்கிரசுடன் இன்றைக்கு திமுக இணக்கமாகிவிட்டது. ஏனெனில் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி பயத்தால் திமுக காங்கிரஸை நோக்கி போடுகிறது. இவ்வாறு அவர் கூறினார்.